வெல்கம் டு தமிழ் கியூர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனல் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டினி கிடந்தால் எடை குறையுமா, இதே செய்யுங்கள் தானாக எடை குறையும். என்னென்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும். ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். பொதுவாகவே உடல் பருமன் அதிகமானால் அதிக இரத்த அழுத்த பிரச்சனையும், இதய நோய்கள், சுவாச கோளாறுகள், நீரிழிவு நோய்கள் போன்றவைகள் நமக்கு வரும். நமக்கு அதிகமாக உடல் எடை இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சீக்கிரமாகவே எல்லா நோய்களும் வந்துடும். ஸோ அதனால் நம்மளுடைய உடலுடைய எடையை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து சீக்கிரமாக நம்ம குறைக்கிறோமோ, அதை கட்டுப்பாடாக வச்சுக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்ம வந்து நோய்கள் தாக்குறதுலேருந்து நம்ம வந்து பாதுகாத்து கொள்ளலாம். உடல் எடை வந்து நமக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நோய்கள் மட்டும் இல்லைங்க, அதாவது ஆரோக்கிய சம்மந்தமான பிரச்சனைகள் மட்டும் நமக்கு இருக்காது. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அழகையும் நம்ம வந்து இழக்கக்கூடிய வாய்ப்புகளும் இதனால அதிகமாக இருக்குது. ஸோ பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க ஜென்ரேஷன் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, குண்டா இருக்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு வந்து அவங்க எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வழக்கமாக சாப்பிட்ற சாப்பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா சடனாக வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிடுவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதை சாப்பிடாமையே வந்து பார்த்தீங்கன்னா பட்டினி கிடப்பாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் வந்து நம்ம சாப்பிடாம பட்டினி கிடந்தோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் எடை வந்து சீக்கிரமாக குறைஞ்சிடும் அப்படின்னு நினைப்பாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. ஓகேவா? ஸோ நம்ம வந்து நம்ம சாப்பிட்ற 3 வேளையில் வந்து எந்த வேளை வந்து நம்ம அதிகமாக சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே சாப்பிடக்கூடிய சாப்பாடை தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சாப்பிடணும். மதியம் வந்து அதை விட கம்மியாகணும். நைட்டு வந்து அதை விட கம்மியாகணும். ஸோ இதுதான் வந்து பழக்கவழக்கம். பட் இந்த மாதிரி விஷயங்களை யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ நான் உடல் எடையை குறைக்க போகிறேன், அதனால் நான் வந்து காலையிலேயே வந்து நான் சாப்பிடாம பட்டினி கிடந்து நான் எல்லா வேலையும் செஞ்சேன்னா எனக்கு வந்து சீக்கிரமாகவே உடல் எடை குறையும் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பட்டினி கிடக்குறாங்க. ஸோ இதுதான் அவங்க வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய மிக மிக தவறான ஒரு செயல். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்கிறது பதிலாக, அதாவது வந்து பட்டினி கிடக்கிறதும் சாப்பாட்டை வந்து கம்மி பண்ணுறதும் இந்த மாதிரி விஷயங்களை செய்யாமல், அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் சாப்பிட்ற உணவுகளை வந்து மாற்றிக்கணும். அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்புச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா அதில் வந்து அதிகமாக கலோரிஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ கலோரிஸ் எந்த அளவு உங்கள் உடம்புல ஃபார்ம் ஆகுதோ அந்த அளவு கலோரிஸை வந்து நீங்கள் வேலை செஞ்சு அதை நீங்கள் குறைக்கணும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பு சத்தான உணவுகளை சாப்பிடுவாங்க, பட் வேலையே செய்ய மாட்டாங்க. அதனால் அவங்க உடம்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதனால் கிடைக்கக்கூடிய கலோரிஸ் எல்லாமே அவங்க உடம்புலேயே தேங்கிடும். ஸோ இதனால் அவங்களுடைய உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாயிரும். ஸோ இதனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கலோரிஸ் இருக்கக்கூடிய உணவுகளை வந்து தவிர்த்துட்டு நார்ச்சத்து கொண்ட உணவுகளை வந்து அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டே வந்தாங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே அவங்களுக்கு வந்து ஜீரணமும் ஆயிரும். ஸோ அதனால் அவங்களுக்கு சத்தும் அதிகமாக கிடைக்கும். ஸோ இதனால் வந்து அவங்களுடைய உடல் எடை வந்து அதிகமாக இருந்தாலும் கூட இந்த நார்ச்சத்து உணவுகள் வந்து பார்த்தீங்கன்னா உடல் எடையை வந்து கம்மி பண்ணிடும். இந்த மாதிரியான நார்ச்சத்துகள் வந்து எதுலெல்லாம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழங்கள்லையும் காய்கறிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்து ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி சிப்ஸு அந்த மாதிரி ஐட்டங்களை சாப்பிட்றத தவிர்த்து அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் பழங்கள் சாப்பிடுங்க. அதே மாதிரி நீங்கள் உணவுகள் சாப்பிடும்போது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து காய்கறிகளையும் உணவுகளையும் சாப்பாடோட மிக்ஸ் பண்ணி அதிகமாக சாப்பிடுங்க. ஸோ இந்த மாதிரியான சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களோட உடல் எடையும் கம்மியாகும். பெட்டர் நீங்கள் வந்து இந்த காய்கறிகள் வந்து நீங்கள் சாப்பாடோடு எடுத்துக்கிறத விட இந்த காய்கறிகளை வந்து நீங்கள் பச்சையாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நார்ச்சத்துகள் வந்து சாப்பாடோட சாப்பிட்றத விட அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதனால் உங்களுடைய எடை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள்லேயே வந்து அதாவது ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுடைய உடல் எடை வந்து கம்மியாகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எண்ணெயில் சமைக்கப்பட்ட எல்லா உணவுகளையும் வந்து நீங்கள் தவிர்த்துடுங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து நைட்டு வந்து தோசை சாப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் நைட்டு வந்து தோசை சாப்பிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய எண்ணெயோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த நைட் டைமில் வந்து எண்ணெயை பயன்படுத்துகிற மாதிரி உணவுகளை வந்து நைட் டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் நைட் டைமில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற எண்ணெய் வந்து உங்கள் உடம்புலேயே தேங்கிடும். இப்போ நீங்கள் காலையில் நீங்கள் எண்ணெய் பொருளை சாப்பிட்டா கூட நீங்கள் வேலை செய்கிறது மூலமாக அந்த எண்ணெயில் இருக்கக்கூடிய எனர்ஜியை நீங்கள் எடுத்துக்கிட்டு ஸோ எண்ணெயால் எந்த பிரச்சனையும் வராமல் கூட நீங்கள் பாதுகாத்துக்கலாம். பட் நைட் டைமில் வந்து எண்ணெய் பொருளை நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 5 மணிக்கு மேலே நீங்கள் வந்து எண்ணெய் பொருளை வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க, அதாவது வடை பஜ்ஜி சமைச்சா இந்த மாதிரியான உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய எண்ணெய்கள் உங்கள் உடலுக்கு போகும். ஸோ அந்த சாப்பிட்றது மூலமாக நீங்கள் வந்து எந்த ஒரு வேலையும் அதுக்கப்புறம் நீங்கள் ஹார்டாக நீங்கள் செய்ய போகிறது கிடையாது. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து உடல் எடை வந்து அதிகமாயிரும். அந்த மாதிரி நீங்கள் வந்து டெய்லி எடுக்கக்கூடிய சாப்பாடு வந்து 3 வேளை சாப்பிடணும் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டரும் வந்து உங்களுக்கு வந்து பரிந்துரைப்பாங்க. பட் இந்த 3 வேளை சாப்பாடை நீங்கள் வந்து 3 வேளை தான் சாப்பிடணும்னு கிடையாது. ஸோ நீங்கள் 3 வேளையில் எவ்வளோ அளவு உணவு வந்து நீங்கள் டெய்லி சாப்பிட்றீங்களோ அந்த உணவை வந்து பார்த்தீங்கன்னா 6 வேளையாவோ இல்லை 7 வேளையாவோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சாப்பிட்டா கூட உங்களுடைய உடல் எடை வந்து கூடாது. ஸோ நீங்கள் வந்து சாப்பிடவும் வேலை செய்கிற மாதிரி இருக்கும், சாப்பிடவும் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதனால் வந்து நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுலேருந்து வரக்கூடிய எனர்ஜியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணிடுங்க. ஸோ இதனால் உங்களுடைய எடைகள் வந்து கூடாது. ஸோ எடை கூடினவங்க கூட இந்த மாதிரியான சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய எடைகள் வந்து கம்மியாயிரும்.
அதே மாதிரி சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, காலையிலயும் வந்து சாயந்தரமும் இடைப்பட்ட டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா டீ, காஃபி வந்து குடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டீ, காஃபியெல்லாம் அதிகமா குடிக்கிறத விட, நீங்க தண்ணி வந்து அதிகமா குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா, தண்ணி கூட உங்களுடைய உடல் எடையை குறைச்சு, உங்களோட பாடிக்கு எந்த அளவுக்கு வெயிட் தேவைப்படுமோ, அந்த அளவுக்கு உங்க தண்ணிய வந்து உங்களால மெயின்டெயின் பண்ணும். ஸோ தண்ணிய பத்தி நெறைய பேருக்கு வந்து தெரியறதே இல்ல. ஸோ அதனால நீங்க டீ, காஃபி வந்து குடிக்கிறத விட, தண்ணி வந்து தினமும் அதிகமா குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா, அதுவே உங்களுடைய பாடியோட வெயிட்ட வந்து பேலன்ஸ் பண்ணும். அதுக்கப்புறம் நீங்க வந்து உணவுகள் வந்து சாப்பிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டோனே நம்ம நடக்கக்கூடாது, சாப்பிட்டோனே நம்ம அது செய்யக்கூடாது, அப்படி நம்ம சாப்பிட்டோனே இதெல்லாம் பண்ணோம்னா, நம்மளுடைய சாப்பிட்டதுக்கு உண்டான எனர்ஜியே நமக்கு இல்லாம போயிரும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஸோ அது வந்து தப்பு. ஸோ நீங்க வந்து சாப்பிட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா, 30 நிமிஷமாவது நீங்க வந்து ஏதாவது பண்ணணும். வேலை செய்யணும். நீங்க அந்த வேலைய செய்யாம உடனே வந்து எங்கேயா போய் உட்கார்றதும், உடனே நீங்க போய் படுக்கிறதும், இந்த மாதிரியான விஷயங்கள நீங்க செய்யக்கூடாது. ஸோ சாப்பிட்ட 30 நிமிஷத்துல நீங்க வந்து கொஞ்சம் தூரம் நடந்துட்டு வர்றது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க டெய்லி வந்து எக்சர்சைஸ் பண்ணணும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க வந்து உடல் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து டெய்லி வந்து எக்சர்சைஸ் பண்ணணும். ஸோ அது மாரி எக்சர்சைஸ் அப்டின்னா நீங்க என்ன நினைப்பீங்க? எல்லாருமே ஜிம்ல போயிட்டு தான் ஒர்க் அவுட் பண்ணணும். ஜிம்ல போயிட்டு வந்து இது பண்ணணும், தம்பல் எடுக்கணும். இந்த மாதிரியான எக்சர்சைஸ் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாரி எண்ணங்கள் வந்து நெறைய பேருக்கு இருக்கு. ஸோ அது வந்து அது வந்து ரொம்ப ரொம்ப தவறு சொல்லப்போனா. ஸோ நீங்க வந்து என்ன மாதிரியான எக்சர்சைஸ்லாம் எடுத்தாலே போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நடக்கணும், ஓடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கூட உங்களுக்கு செய்யறதுக்கு டைம் இல்ல. என்னால வெளிய நடக்க முடியல, ஓட முடியல அப்படின்னா கூட, ஸோ நீங்க வீட்ல இருந்துகிட்டே என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நீங்க டான்ஸ் ஆடலாம். ஸோ நீங்க வீட்ல இருந்துட்டே உங்களுடைய உடல்ல எல்லா பக்கம் கை, கால்கள் எல்லாம் அசைச்சு நீங்க டான்ஸ் ஆடுனா கூட, உங்களுடைய உடம்பு வந்து குறையும். நீங்க பாட்டு கேட்டுட்டே இருக்கிறதால அந்த மியூசிக் மூலமா உங்களுடைய மன அழுத்தம் வந்து குறையும். ஸோ இந்த மாரி இப்ப பார்த்தீங்கன்னா, நீங்க 2 பெனிஃபிட் அடைவீங்க. உங்களோட மனமும் அமைதி பெறும். அதே சமயத்தில உங்களோட உடலும் குறையும். உங்க பக்கத்தில ஏதாவது ஸ்விம்மிங் பூல் ஏதாவது இருந்துச்சுன்னா, நீங்க வாரத்துக்கு ஒரு தடவ போயிட்டு நீங்க நீச்சல் பயிற்சி எடுத்துக்கிட்டா கூட, அது வந்து சீக்கிரமா உங்களுடைய உடல் எடையை கம்மி பண்ணிரும். ஸோ இன்னொரு விஷயமும் நான் சொல்லி வரேன். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. நீங்க வந்து சரிவர தூங்கவே இல்ல அப்டின்னா கூட உங்களுடைய உடல் எடை வந்து அதிகமாகும். ஸோ தூக்கம் வந்து எந்த அளவுக்கு நீங்க வந்து கம்மி பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுடைய உடல் எடையும் வந்து அதிகமாகும். ஸோ அதனால வந்து அதிக நேரம் தூங்குங்க. அதாவது குறைஞ்சது வந்து மினிமம் நீங்க வந்து ஒரு 8 மணி நேரமாவது நல்லா தூங்கணும். ஸோ தூக்கம் வந்து கம்மியாக என்ன ஆகும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அறியாமலே உங்களுடைய உடல் எடை வந்து அதிகமாயிரும். ஸோ இதனால உங்கள அறியாம நீங்க எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிறக்கமாவே இருப்பீங்க. உங்களுக்கு எனி டைம் வந்து தூக்கம் வர்ற மாரியே இருக்கும். ஆனா உங்களால தூங்க முடியாது. ஸோ இந்த மாரியான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இது போன்ற தினமும் ஒரு ஆரோக்கியமான தகவல்கள நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க மறக்காம என்னுடைய சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடா ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். தேங்க் யூ.